இதுல வந்து வெறும் பொங்கல் மட்டும் இல்லைங்க, நம்மளோட அன்பு சாம்பார் இந்த தூசி எல்லாமே அதுலதான் போய் ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா ப்ரோ? தோரணம் கட்டிட்டீங்களா நீங்க? என்னங்க பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? நம்ம ஆபீஸ்ல பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன பங்கு இந்த 2 கரும் எங்க கட்டலாம்? என்ன கட்டல, வாங்க சீக்கிரம் கட்டுவோம். இதை கட்டிட்டு அப்படியே அடுப்பு 10 வருஷம்னா நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம லேட்டு. ஆமா, ஏன்னா கிட்டத்தட்ட 8 மணிக்கு பிளான் பண்ணது ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் பொங்கல் வச்சு அதை உங்களுக்கு வீடியோவா கொடுத்து இன்னும் ஏகப்பட்ட கேம்ஸ்ல அவர் பிளான் பண்ணிருக்கிறோம். இந்த 2025 பொங்கல் செலிப்ரேஷன் தாறுமாறா இருக்க போது நம்ம லெட்ஸ் வைப்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு லெட்ஸ் வைப். காலைல 6 மணிக்கு மீட்டிங் முடிச்சுட்டு பாருங்க அப்படியே வரேன். ஆனா எப்படி காத்துல இருக்காங்க. லெட்ஸ் சேஞ்ச் இதோட ட்ரெடிஷன். பை த பை நிறைய செலிப்ரேஷன்லாம் பண்றதுக்காக நிறைய டெக்கரேஷன்லாம் வந்து நடந்திருக்கு காலையில இருந்து. உங்களை வச்சிடலாமா இல்லையா? இந்த போதும் நான் அவனை புடியேன். ஆமா, ஏய் வாப்பா, காஸ்டியூம் பாத்தியா? என்ன வாக்கிங் போயிட்டு வர மாதிரி இருக்கீங்க. நாங்களாம் எப்படி வந்திருக்கோம், பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி வரணும் இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. சரி நான் கேக்குறேன். எப்படி நான் கேட்கல, இவர் கேட்பாரு. சொல்லுப்பா. நீங்களும் கேட்க கூடாது. அப்ப யார் தான் கேட்கணும்? வேற யாராவது கேட்க சொல்லுவோமா? அப்பா ஏய் வேலு, அவரு கூப்பிடுறீங்க என்கிட்ட. அவனுக்கு ரீல்ஸ் எடுத்து 8 மணிக்கு முதல்ல வந்து உட்காந்து சிசிடிவி எடுத்து பாருங்க. உட்காந்து தனி மரமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வேமா வந்துட்டாராமா. சரி வேமா வந்தாலும் ஏன் நீங்க வேட்டி காஸ்டியூம்ல வேண்டாம் சுத்திட்டு இருக்க? நான் வேஷ்டி தாங்க கட்டுனேன். என்ன ஒரு பஞ்சாயத்து, நான் வண்டியில வந்தேன். சரி அலையில ரீல்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் அப்படி பறந்துக்கிட்டு போகுது வேட்டி. என்கிட்ட எல்லாம் பறக்குதா? யாரோட வண்டியில? ஏங்க நான் தனியா தாங்க வந்தேன். வேட்டி தூக்கிட்டு டர்னு தூக்கிட்டு போகுது. சரி ஓகே பை. என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? காலையில இருந்து நம்ம பாய்ஸ் வந்து தோரணம் கட்டுறது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சிட்டாங்க. சரியா, இப்ப பொங்க வைக்க ரெடி ஆயிருச்சு. வந்தீங்கன்னா அப்படியே பொங்க வச்சிடலாம். பொங்க வைக்கிறதுக்கு ரெடி ஆனீங்களே, முதல்ல பொங்க பானை வாங்குனீங்களா? பொங்க பானை வந்து நமக்கு 2 வகையில யூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2 வகையிலையா? ஆமா, பொங்க வைக்கிறதுக்கு ஒண்ணு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துருங்க, 2 பேர்ட்ட கொடுத்து கம்பெனி காசை கறியாக்கிட்டாங்க. சொல்லிடணும் ப்ரோ, பாசத்துல ஆர்வத்துல 2ஆ வாங்கிட்டு வந்து. ஆமா, ஒரு பானை உரியடி பானை தான். உரியடிக்கு கம்பெனி உரியடி போன மாதிரி தெரியல, ஏதோ குடிக்கா பறிச்சுட்டு வர மாதிரி இருக்காரு. பானை கட்டி கொடுத்தீங்களா? எப்படி வேலை பாக்குறாரு பாருங்க கைஸ். யாரா நீ இவ்வளவு டேலண்டடா? மாதிரி பைப் என்ன நம்ம சரி அடுத்த பொங்கல் வைக்க பாருங்க. ஒருத்தர் கரும்புக்கு சட்டப்பட்ட மாதிரி இருக்காரு. ப்ரோ 2 கரும்பு தான் வாங்கிருக்கோம். நான் செவனே தானா போயிருந்தேன். இந்த மாதிரி ரொம்ப ஜாலியா ஜாய்ஃபுல்லா பொங்கல் செலிப்ரேஷன் இன்னைக்கு நம்ம இனிவே மதுரையில நீங்க பார்க்க போறீங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ப்ரோ என்ன இன்னும் ரன்னிங் ரேஸ் பூக்கி பிளஸ் பொறுக்கிக்கா இந்த கேங். சரி எதுக்கு இதுனா என்ன பண்பாடு? இது தலையில வச்சானா பூக்கி, இப்படி கழுத்துல கட்டினா பொறுக்கி. உரியடி ரெடி பண்ண போறோம். புடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க. உடைச்சதுக்கு அப்புறம் பார்க்கவா? எப்படி இதுல பானையை தொங்க விட்டுருக்கு அந்த இதுல. ஏய் உரியடினா ஹைட்ல இருக்கணுங்க, கீழே வச்சு இப்படி அடிக்க போறீங்க டிஸ்கில். இந்த 4 மாடி அபார்ட்மெண்ட்ல கீழே இறங்க சங்கடப்பட்டு பால் பாக்கெட்டுக்கு ஒரு கோழையை கட்டி தொங்கிடுவாங்க. அந்த மாதிரி கட்டி மேல ஏக போக விஷயங்கள் இருக்கு. இங்க கேமரா எடுக்க சொல்லிட்டு ஒரு கேஷுவலா அங்க வந்து கேண்டிட் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காராம். என்ன ப்ரோ இங்கதாங்க A few moments later. ஒரு பொங்க பானை அந்தரத்துல தொங்க விட்டுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. டேய் எதுக்குடா அப்படி தொங்க விட்டுருக்கீங்க? உரியடி ஏத்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சு. இப்ப மஞ்சள் கலக்கி எதுக்கு வச்சிருக்கீங்க? அதான் ஊத்தமா. இதுல ஏறி ஊத்துவீங்களா? இது எப்படி கம்பு வச்சு அடிப்பீங்களா இல்ல அப்படி தவி முட்டி முட்டி டம்னு உடைச்சுக்குவீங்களா? அப்படி உடைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி நீ ஆரம்பிச்சுடுறா, ஊத்துறா. முதலாவதாக ரோசன் அவர்கள் ஊத்துவார். ஊத்துறா. அப்புறம் எதுக்கு தொங்க விட்டீங்க? தெரியாம வேலை ஏத்தி கட்டிட்டோம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? சரி ஆமாடா, அந்த வண்டியை இங்க சென்டர் ஸ்டாண்ட் போடுறா. புடிச்சுக்கிறீங்களா? ஏறவா ஸ்டாண்ட போடுறா. ஸ்டாண்ட் இருக்காடா? டேய் இதுடா. அது என்ன கோக்காலியாடா புடிச்சிட்டே இருக்கிறதுக்கு? ஒருக்கா வேலை ஆக்குறாங்க மாதிரி. ஊட்டியே கட்டிருந்தீங்கன்னா பாரு சட்டையில அப்படியே ஊத்திக்கு வர பாரு. மசாலா கோழியா மாதிரி ஆப்புறா இருக்கு.
2025 பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொங்கல்லாம் வைக்க தெரியாது, வச்சுட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்குமே தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை அத்தான் தான், அன்டாப்ல. ஃபர்ஸ்ட் ஆயின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி உட்காந்துருக்கேன், என்னடா பண்ற? வணக்கம் சொல்லுங்க ப்ரோ. உன்னை பார்த்து இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வேலு. பொங்கல் நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? வாங்க, பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். இல்ல அதிகாலையில பொங்கல் வைக்கணும், மொட்டை வெயில பொங்கல் வைக்கணும். இல்ல ஆக்சுவலி அந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணி 5 மணிக்கு வைப்பாங்க. சரி, இத்துடன் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் புதூர்ல இருந்து வந்திருக்காரு. சொல்லட்டும் பொங்கலை பத்தி சொல்லுங்க. பொங்கலை பத்தி சொல்லணும்னா பொங்கல் நான் கேட்டேன் சொல்லுங்க, எதுக்கு மொட்டை வெயில உட்காந்து பொங்கல் வச்சு? பொங்கலை பத்தி சொல்லணும்னா நான் இந்த சிம்மக்கல்ல ஒரு பொங்கல் கடை எடுத்திருக்கேன். எல்லா பொங்கல் கடை நீங்க புதூர் வேலை பேச விட மாட்டீங்க. இதுல வந்து வெறும் பொங்கல் மட்டும் இல்லைங்க, நம்மளோட அன்பு, சாம்பார், இந்த தூசி எல்லாமே அதுலதான் போய் விழுகுது. ஆமா, இல்ல வெறும் பொங்கல் மட்டும் இல்ல, சாம்பார் வடை எல்லாமே போட்டிருக்காராம். மார்க்கா? மார்க்னா மார்க்லாம் இல்ல, பேசுங்க. பொங்கல் வாழ்த்து சொல்ல கூப்பிட்டுருப்பாரு. சரி அது தேவையில்லாத தேவையில்ல. அடியா இல்ல சார், நான் இவர் சொல்ற கடையில தான் டெய்லி சாப்பிடுறேன். என்னால இவர் அடிக்க முடியாது சார். பொங்கல் எப்படி செய்யணும் சொல்லுங்க பாப்போம். பொங்கல் சாப்பிட்ற மாதிரி செஞ்சா போதும். அதெல்லாம் எப்படி செய்யணும்? எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல. எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா சேர்ந்து ட்ரை பண்ணலாம். பொங்கல் செய்யற மாதிரி உட்காந்துருக்கீங்க, இப்படி உட்காந்து பொங்கலை செய்யறத விட இவரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா. ஆக்சுவலி பல வன்மங்கள் நம்ம மேல தாக்கிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவோட என்ன காரணம்னா அழகா இருக்கீங்க இல்ல bro. ரைட் அழகாவும் திறமையாவும் இருந்தா அப்பதான் அடிக்கிறது வளர்ச்சியும். ரைட் ரைட். சரி, பெரிய ஐடியா கொடுத்தாப்ல. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றி. வாங்க. இந்த மாதிரி வேட்டிக்குள்ள கம்பம் போட்டுக்கிறாரு. பானை உடைக்கிறதுக்கா வேற ஒன்றும் கிடையாது. பிவிசி பைப் வச்சு பாலம் உடைக்க போறாங்க. கேம்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய இருக்கும்போது அது முதல் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் வந்து அபிநயா வந்து பானை உடைப்பாங்க. உடைங்க இந்த பிள்ளைக்கு கண்ணை கட்டினா விட வேணாம், கண்ணு அப்படியே விடுங்க. போட தலையை விட பார்ப்போம். இந்த மதுரை பொண்ணுங்கன்னா என்ன லெட்ஸ் வைப்னா உனக்கு என்ன இல்லை இலக்கார பார்த்தா கமான் கமான். சரி சரி ரோசன் நல்ல கவுண்டர் வேஸ்டா போச்சு. அவஸ்தப்பட்டுடா சாரி. சரி, உனக்கு மூளை இருக்குல்ல ஏதாச்சும் உட. செகண்ட் ஸ்டெப் தான் கம்பு தெரியுது, நீ மூடு. உடச்சு தொலை போ. இருங்க அந்த கம்பை பிடி சுத்தி விடுங்க ப்ரோ. இந்த பிளே சௌந்தர்யா சுத்தி விடுங்க. நம்ம இங்க இருந்து ரன்னிங் கமெண்ட்ரி கொடுப்போம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3. பல பானைகளை உடை என்று உடைத்து பல பானைகளை திருடி உள்ளார். பானைக்குள் அதிர்ஷ்டம் இருக்கும் என்ற காரணத்தினால் பானையை தேடி செல்கிறார். 5 4 3 2 1. அடுத்து ஆமா ஆமா. அப்புறம் என்ன என்ன தேடுறாங்க? எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, என்னாச்சுமா? அதை வச்சு இதை உடைப்பீங்களா, இதை வச்சு அதை உடைப்பீங்களா? இவனை வச்சு இவனை இப்படி ஒரு தட்டி உடைச்சு ஃபிராக்சர் ஆயிராம பொங்கல் எல்லாரும் கொண்டாடணும். அடுத்து நம்ம லெட்ஸ் வைப் பூக்கி. பூக்கி இல்ல ப்ரோ, அவன் பூக்கி. பூக்கி வாஸ்தவம்ல பல பானை உடைக்க சொன்னா பானை பக்கத்துல நீ பாட்டிக்கோ, நம்ம தான் கரெக்டா. சுத்துங்க பானைக்கு நேரையாவே நீ பாடிருக்கேன். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ரிவர்ஸ் டெவலப்ல ரோட்டுக்கு போறா லாரி வருதா பாப்போம். நீ திறமசாலி தான்டா. எனக்குன்னே வருவீங்களாடா. அடுத்து வந்து மதுரை பொண்ணோட எடிட்டர் தான் அப்ப கட்ட போறோம். அப்படியே ஒரு 3 சுத்தி விடு. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கரெக்ட். அவ்வளவுதான், இத்தனை போக்கு முடிச்சு. ஒரு போக்குலயே முடிச்சு. டைம்ஸ் அப். A few inches later. ஓகே. சரி, லாஸ்ட் 5 seconds. 5 4 3. பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஐயோ, அதான் உங்களுக்கு நேரம் கதிகளை வச்சிருப்பாங்க. நேரத்துக்கு ஆகிட்டு போட்டு நேரம் மாலையை போட்டுருப்பாங்க உங்களுக்கு. அடுத்ததா எஸ்எஸ் காலனி மணி வாடப்பா. ப்ரோ டேட்டி கரெக்டா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா ப்ரோ.
ப்ரோ தெரிஞ்சிருச்சு ப்ரோ. நல்லா கட்ட தெரியுது. கரெக்டா வந்து கக்கிற மாதிரி அவன் ஆங்கர் பேசிட்டீங்களாடா? இவர் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அர்ஜுன் ப்ரோட கேமராமேன். டெய்லி காலைல 6 மணிக்கு ஷூட்டு கூட்டிட்டு போறான்னு வெளுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப கைஸ் நான் சொன்ன மாதிரி எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? மைக்கே போடல. மைக்கே போடல. ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. இந்த மாதிரி பல என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு வீடியோல கொடுப்பாரு. எத்தனை ப்ரோ ப்ரோ ஏன் தடவி பார்த்தா கண்டுபிடிப்பீங்களா? கரெக்டா போயிருக்கீங்க. இதெல்லாம் அடிச்சா சேர்க்கப்படாது. அடிங்க அடிங்க அடி ப்ரோ. ப்ரோ அடிங்க ப்ரோ. முடிஞ்சு என்ன தடிக்க போறேன். அண்ணன் வந்து பானை தான் உடைக்கல, ஆனா கம்பு சூப்பரா ஸ்கோப்ல சுத்துங்க ப்ரோ. நீங்க 2 பேர் கட்டி விடுங்க. கத்தி எல்லாம் போடுங்களா? கத்தி போடுங்க. போடுங்க ப்ரோ. கத்தி போடுங்க. ப்ரோ சுத்துறீங்க, கம்பு சுத்த மாட்டேனுது ப்ரோ. அங்கிட்டு ஸ்பீட் பண்ணீங்கன்னா கம்பு சுத்தும் ப்ரோ. இதா ஃபுட் பிளாக்ல ஸ்பீட் பண்ணலாம் இது பண்ணல. இது அப்படியே அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக எங்கள் சோசியல் மீடியா மேனேஜர் அவர்கள். ஒரு பக்கெல்லாம் வரமாட்டேன். தலைவர் இருக்காரு ப்ரோ. ஐயா ஒண்ணா போலாம். ப்ரோ. இந்தாங்க ஆயுதம். அப்புறம் சுத்துவோமா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்த பிஜிஎம் போடச் சொன்னார் சோசியல் மீடியா மேனேஜர். கோப்பிராய்ட் காரணமாக 5 செகண்ட் போட்டுக்கேன். என்ன செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பானை எங்க இருக்குடான்னு? A few minutes later. நேர் விருப்பத்தின்படி மதுரை மதுரைக்குள்ள ஏகப்பட்ட பெண்களோட ஐடியா களவாண்ட இதயத்தை களவாண்ட அர்ஜுன் அவர்கள் ஒரு கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. ரெடியா? அஸ்ஸலாமா. நம்மள்ட்ட ஒட்டட கம்பு அடி போடு. அடிங்க ப்ரோ. ஒரே போடு. ப்ரோ பின்னாடி திரும்பி அடிங்க ப்ரோ. டப்புல அடிங்க ப்ரோ. அடிங்க பின்னாடி ரைட். ப்ரோ பின்னாடி அடி ப்ரோ. ரைட். அதேதான். ஆக அருமை. ப்ரோ Beginning I'm saying is saying no like a mosquito shouting near my ப்ரோ நீ அடிச்சிருக்கலாம் ப்ரோ. ப்ரோ அடிங்க. பைப் உடைச்சாரு. பானை உடைக்க சொன்னா எங்க அத்தா பைப் உடைச்சாரு. அங்கிட்டு நான் மட்டும் தான் இருக்கேன். நான் உடைக்க மாட்டேன். இருங்க அடுத்து ஒரு பைட் வாங்கிக்கிறோம். பைட் வாங்க. ஆமா உங்களுக்கு யார் இங்க இருக்கிறதுல ரொம்ப பிடிக்கும்? காமெடி பண்ணிட்டாரு. கடி ஜோக்கு. ப்ரோ உங்களுக்கு இங்க யார ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க சொல்லிருங்களேன். வீடியோல இந்த வாக்குமூலத்தை வாங்கி என்னை வந்து 30 நாள் வேலை பட்டு அனுப்புறப்பா தான் உங்களுக்கு. பார்த்தா கம்பு எல்லாம் வச்சிருக்கீங்களா தெரியலையா? உங்க மனசுக்குள்ள யார் இருக்கான்னு தெரியும். சுத்தி விடுறோம், முடிஞ்சா போய் அடிச்சுக்காங்க. அர்ஜுன் ப்ரோ. சரி ப்ரோ. ரைட் ப்ரோ. இல்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. பின்னாடி ப்ரோ. அப்படியே அவங்க ரைட்ல திரும்புங்க ப்ரோ. ஒருத்தர் நிக்கிறாரு ப்ரோ. பின்னாடி போயிட்டாரு ப்ரோ. இல்ல புரியல ப்ரோ. பின்னாடி வாங்க. வாங்க. பின்னாடி வாங்க. ப்ரோ கரெக்டா பானை கீழ இருக்கீங்க ப்ரோ. பின்னாடி அடிச்சு விட்டா. யார் கட்டி விட்டான்னு தெரியலையே ப்ரோ. நேபாளி படத்துல வர்ற மாதிரி ப்ரோ. நான் வந்து கட்டிட்டு முடி வச்சு கட்டி விடுவாங்க. இப்ப தெரியுதா? கட்டவே இல்ல. ஆள் எப்படி இருக்காரு? அதுல அத்தா துப்பாக்கிய பிடிங்க சிவா. சுத்துங்க, உடச்சிட்டு வாங்க.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ப்ரோ லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் ப்ரோ. 5 கயிறு அத்து பாறை உடைந்து விட்டதா? இதோட ரியல் வீடியோ யாரா பேசா அப்படி கேவலமான பாத்துக்கிட்டீங்களா? எங்கேயாச்சும் நேர கட்டி பாத்துக்கியா? நீ கட்டவே என்னடா கட்டுனேன்? நான் கட்டும்போது என்னடா சொன்னேன்? கட்ட நாங்க தான் சொன்னா இல்லையாடா? கட்டினவரை பாராட்டுங்க. எப்ப முதலமைச்சர் ஆக போறீங்க? இத முதலமைச்சர் கேட்டா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? வேண்டாம், அதை நான் தலையிடல, விரும்பல. அதுவும் எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அது இவரை பார்த்து கேளுங்க. ப்ரோ அதுதான் வந்து அவர் வந்து பொங்கல் வச்சு வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருக்காரு. இந்த வருஷம் நான் வந்து பொங்கல் வைக்கிறேன். நன்றி. நன்றியா? கேக்க நல்லா இருக்கு. கேக்க நல்லா இருக்கா? பொங்கல் தானே சரி, கேக்க நல்லா இருக்குன்றீங்க. யாருங்க நீங்க? தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல. கும்பி பேசுறாங்க. இந்த வீடியோல வந்து நம்ம அம்மா யாருங்கிறத யாரும் சொல்லல, நான் சொல்றோம். அம்மா தான் டெய்லி நான் வந்து எங்களை வந்து பராமரிப்பாங்கல்ல, வந்து டீ போட்டு கொடுக்கறது, எங்க எல்லாருமே பக்காவா கேர் பண்ணிக்கிறது அம்மா தான். அம்மா வந்து கமலம் அம்மா. இன்னைக்கு கூட பாத்தீங்களா வெயில எங்களுக்காண்டி பொங்கல்லாம் வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள்ட்ட பொங்கல் செலிப்ரேஷன் வைக்க போறேன்னு சொன்னீங்களா? ஏதோ ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்க வேண்டிய. நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மதுரை பேச்சா பேசுற இந்த வாங்கி வாயிலே நெருப்பு குச்சி எடுத்து கொண்டு சுத்துவார் பொங்கல் முடிந்தவுடன். நான் சொல்லல, அந்த நெருப்பு டாக்கில் நக்குவா, மண்ணை ஊற்றி கொண்டு துப்புவார். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. போடுங்கம்மா, நீங்களே போடுங்கம்மா. A few minutes later. பொங்கல் காலையில வைக்கணும் பிளான். ஆனா சில பல வேலைகள்னால மத்தியானமா வச்சோம். நேராக தவிர்க்க முடியாத காரணத்தினால நேராக வெயில் வேற அப்படியே உச்சி மண்டை ஏறிடுச்சு. இதுக்கு மேல உள்ள வச்சா தாங்கல அப்படின்ட்டு உள்ள வந்துட்டோம். இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு ஆனிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் மாத்திட்டோம். சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாரு. ஐயா வணக்கம். வெயில் ஜாஸ்தி, வெளியே யாராலும் நிக்க முடியல. ஸோ அதனால பொங்க பானை டு இண்டக்ஷன் ஸ்டவ்வா மாத்திட்டோம். ஸோ பாரம்பரியத்திலையும் எவ்வளோ அது என்ன ப்ரோ பாரம்பரியமா பண்ணிட்டு ஒரு பாதி டெக்னாலஜி பாதி பாரம்பரியம் பாதின்றத கலந்து ஒரு வழியா பொங்கலை ரெடி பண்ணிட்டோம். நீ அப்படியே வந்து இன்னும் என்டர்டைன்மெண்ட்ல நிறைய காத்துட்டு இருக்கு உங்களை ஃபன் பண்றதுக்கு. டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. அடுத்து கேம்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ ரெடியா இருங்க, கேம்ஸ்ல சந்திப்போம். இப்போ நெக்ஸ்ட் விளையாட போற கேம் பாத்தீங்கன்னா துப்புனா தொடச்சுக்கிறேன். இது எப்படின்னா, ஒருத்தர் வந்து பாட்டு பாடுவாங்க, பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் வாயில தண்ணியை வச்சுட்டு இருக்கணும். அவங்க பாடுறது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவங்க மூஞ்சில துப்புறதுக்கு பதிலா கீழே துப்பணும். சரி, இப்போ என்ன பாட்டு பாட போறாங்க தெரியுமா? புரட்சி தளபதி பாடின பாட்டு அப்படின்னு ஒரு மூடு ஏத்துட்டா எக்ஸாக்டா இந்த ஹம்மிங் தான் பாட போறாங்க. ஸ்டார்ட். ரெடி. அப்படியே கொஞ்சம் மூடி ஏத்தட்டா. யாருமே சிரிக்கல. ரெடி? அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. மூடேத்துவா. அவர் இதான் சீட்டிங், தண்ணியே குடிக்கல. சரியா? அப்படின்ற ஒரு மூடு ஏத்த
இன்னும் கொஞ்சம் கூட ஒசாரான்னு பாட சொன்னா ஒப்பாரி வைக்கிறேன். கொஞ்சம் மூடி எடுத்துவா. கிட்டத்தட்ட பொங்கல்லாம் சூடாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அருமையான பொங்கல். வரண வாழ்த்துக்களை சொல்லிடுவோமா? நாங்கள் மட்டும் சொல்லலை, பின்னாடி நிற்கிறீங்க, வாங்க அப்படியே முன்னாடி. இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.